பின்னாடி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆன் பண்ணுற பட்டன் கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ண மூலியமாக நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அமைக்க. இப்போ வந்து லெவல் 1 தான் வச்சு பேசிட்டு இருக்கேன். லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷனில் வச்சு பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க ஆடியோ குவாலிட்டி. இப்போ வந்து லெவல் 2 ஸ்விட்ச் பண்ண போகிறேன் பாருங்க. இப்போ வந்து 2 வாட்டி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மூலியமாக வந்து லெவல் 2 மாறும். இப்போ பாருங்க 1 2 ஸ்விட்ச் ஆகிட்டா அப்படின்னு ஆகுதா. இப்போ வந்து நம்ம பேசிட்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2ங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு ஆடியோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 3க்கு போகலாம். 1 2 இப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டா. இப்போ வந்து லெவல் 3க்கு போயாச்சு. இதுதான் நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த மைக்கோட குவாலிட்டி இதாங்க. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த மைக்கை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்தேன். மறக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பெஸ்ட்டான மைக் தான். இப்போ வந்து காற்று அவ்வளோக்கு அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியல. மைக் வந்து 787 நான் வாங்கும்போது ப்ரைஸு. அதர்ஸ் வந்து யூடியூப் பிகினர்ஸ் வந்து மஸ்ட் இந்த பைக் வாங்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் வச்சுருந்தீங்க, நீங்கள் நல்ல மைக் ஹோல் லண்டர் அந்த மாதிரி மைக்காக வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மைக் வந்து பட்ஜெட்டாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். அதனால் யூடியூப் பிகினர்ஸ் இந்த மைக் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மைக் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.